Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் தான். நிறைய பேர் இங்கிலீஷ் எழுதும் போது பெரிய வார்த்தைகள் வந்தாலும் சரி, ஒரு வேர்டை எழுதும் போது இந்த சிரமத்தை நான் ஃபேஸ் பண்றேன். ஸோ ஃபுல்லா எப்படி ஸ்பெல்லிங்கை நான் வந்து சவுண்ட் வச்சு எழுதுறதுன்றதுல கஷ்டப்படுறேன் அப்படின்னா, வார்த்தைகளை எப்படி பிரிச்சு எழுதுறது அப்படின்றத தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம கத்துக்க போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க. பிளஸ் வந்து நான் ஒவ்வொரு வார்த்தைகளா எப்படி எழுதணும்னு சொல்லும் போது அது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், உங்களுக்கு எழுத தெரியுதா அப்படின்றத ஒன் பை ஒன்னா கமெண்ட்ஸ்ல அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். இங்கிலீஷ் படிக்கணும் அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா அதுக்கான பேசிக்கான விஷயம் என்னது? இங்கிலீஷ் எழுத்துக்களோட உச்சரிப்பை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உச்சரிப்புகள், அதாவது சவுண்ட்ஸை வச்சே, அதோட ஒலிகளை வச்சே நம்ம வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம ஒரு பெரிய வேர்ட்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி பிரித்து படிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரி அந்த பிரித்து படிக்கிறத வச்சு நம்ம எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்ட்ஸை எப்படி எழுதணும் அப்படின்றதோட பேசிக்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒரு 2 வேர்டு 3 வேர்டு உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த வேர்ட்ஸை நீங்கள் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். இங்கே எல்லாமே நான் வந்து சவுண்ட்ஸ் வச்சு தமிழில் தான் வந்து கொடுத்துருக்கேன். இதை நாம இங்கிலீஷில் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சிஸ்டர். சிஸ்டர். ஓகே, இதை எப்படி நாம பிரித்து எழுதுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த சிஸ்டர் அப்படின்றத அந்த வேர்டை நம்ம பிரிச்சுக்கணும். ஓகே, அப்போ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? அப்போ பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க, சிஸ் அதே மாதிரி டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமா சிஸ் அப்படிங்கிறதும் டர் அப்படிங்கிறதும் நம்மளால ஈஸியா எழுதிட முடியும் இல்லையா? ஸோ அதுதான் மெயினான கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்க, சிஸ்டர் எழுதிட்டோம். சிஸ். இஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுத்து வரும்? எஸ். சி இஸ் இஸ்ன்னு தான் வருது அடுத்து. சிஸ் இஸ் இ சி இஸ் இஸ் இல்லையா? அப்போ இஸ்னா ஐஎஸ். சிஸ். இங்க பாருங்க டர் அர் அர் அப்படிங்கிறதுக்கு இஆர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ டர் அப்படின்னா இட்டு அர் இஆர் அர். சிஸ்டர். சிஸ்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்க டைமர். டைமர். ஸோ இந்த வேர்டை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்னா டைமர். டைமர். ஓகே, இப்போ டை அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இட்டு ஐ. ஐனா என்ன எழுத்து வரும்? ஐ தான் வரும். டை. ஓகேவா? மர். அர். இம்னா எம், அர்னா இஆர். மர். டைமர். ஓகே, எவ்வளவு ஈஸியா எழுதியாச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க சைலண்ட். சைலண்ட். ஸோ இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுத போறோம்னா சை அடுத்த லண்ட். சைலண்ட். ஓகே, இப்போ சை இஸ் ஐ. சை என்னது? இஸ்னா என்ன எழுத்து வரும்? எஸ் வரும். ஐனா ஐ தான் வரும். ஓகே, அடுத்தது லண்ட். சைலண்ட். இல் அ, அதாவது ஏஇஐஓயு இது எல்லாத்துக்குமே ஷுவா சவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஏங்கிற சவுண்ட் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ல ல அ சவுண்ட் வந்திருக்கு. அப்போ இ வரும். இன்னு என் இட்டு டி. சைலண்ட். சைலண்ட். இங்க எங்க நமக்கு மிஸ்டேக் சில டைம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இந்த உயிரெழுத்து தான். ஓகே, ஏன்னு வருது இல்லையா? அப்போ ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏ போட்டுருவோம். ஓகே, அங்கதான் உங்களுக்கு மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு. தவிர மற்றபடி உங்களுக்கு கான்சனன்ட்டோட சவுண்ட்ஸ்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 3 வார்த்தையை நம்ம எப்படி பிரிச்சு எழுதியிருக்கோன்ட்டு. இன்னும் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து இந்த வேர்டை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பார்ட்னர். பார்ட்னர். ஸோ இங்க வந்து நான் ஏன் ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நம்ம சொல்லும் போது பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர் வந்து சைலண்டா இருக்கும். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா பார்ட்னர்னு படிக்க மாட்டோம், பார்ட்னர். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா பிரிக்கலாம். பார்ட். பார்ட். அடுத்து நர். பார்ட்னர். ஸோ இப்போ பாருங்க, பார்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி பார்ட் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதோட ஸ்பெல்லிங் பாருங்க. இப்போ ஆர். ஆருங்கிறதுக்கு என்ன? ஏஆர். ஆர் இட் ஆர்ட். பார்ட். நர். இன்னுங்கிறதுக்கு ஈ வரும். அர் சவுண்ட் முன்னாடி பார்த்தோம்ல அர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எப்படி வந்துச்சு? இஆர் வந்துச்சு இல்லையா? அதே தான் இங்கேயும்.
இன்னர் பார்ட்னர். ஸோ பார்ட்னர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? பார்ட்னர் எவ்வளவு ஈஸியா எழுதியாச்சு பாருங்க. அடுத்தது பில்கிரிம். பில்கிரிம். ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா பில் தனியா கிரிம் கிரிம். இந்த கிரிம் ஏன் வருது அப்படின்னா கீன்னு வராது, அங்க இக்குனா ஜிஆர் கிர் சவுண்ட். ஆர் கான்சனன்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, பிளன்ஸ், ஆர் பிளன்ஸ், கிர் ஃபிர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அதே மாதிரி எல் பிளன்ஸும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க பில். பில்லுங்கிறதுக்கு என்ன எழுத்து வருது? புனா பி தான் வரும், புனா தான் பி வரும். பில். அப்போ இப்ப இல்லுங்கிறதுக்கு ஐ எல். பில் கு ஜி இரு ரீனா இரு இம் ஐ எம். பில்கிரிம். பில்கிரிம். அடுத்தது பாருங்க ஜம்பிங். ஸோ இங்க வந்து நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஜம்பிங்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்ப கூட்டல் ஈ தான் பி இல்லையா, அப்போ இதை இங்க பிரிக்க போறோம். ஜம்ப் இங்னு பிரிக்க போறோம். ஓகே, ஜ இப் ஜம்ப் இ இங் இங் அப்படின்னு சொல்லி பிரிக்க போறோம். இப்போ ஜம்ப் எப்படி எழுதணும்? இஜ்னா ஜே, ஆங்கிறதுக்கு யூ, அம்ப் ம் இப் பி ஜம்ப். இங் எப்படி எழுதுவோம்? ஐ என் ஜி இங். ஜம்பிங் ஜம்பிங். ஸோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா ஒரு வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஸோ பிகினரா நீங்க கத்துக்கிறீங்க எழுதுறதுக்குன்னா கண்டிப்பா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க அன்ட்ரெஸ். அன்ட்ரெஸ். ட்ரெஸ் ட்ரெஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அன்ட்ரெஸ். ஸோ இதை எப்படி நம்ம எழுத போறோம்னா அன் தனியா ட்ரெஸ் தனியா. ஓகே, ஸோ இப்போ பாருங்க அண்ணுனா ஆங்கிற சவுண்டு வந்து யூக்கு தான் வரும் ஸ்டார்டிங்ல. ஓகே, அன் யூஎன் அன் பார்த்துருப்போம் நிறைய வேர்ட்ஸ்ல. ட்ரெஸ் உங்களுக்கு தெரிஞ்சதா ஸ்பெல்லிங் ட்ரெஸ் ட்ரெஸ் அன்ட்ரெஸ். அடுத்தது பாஸ்கெட். ஸோ இதை ஈஸியாகவே பிரிச்சிடலாம். பாஸ் கேட் பாஸ்கெட். ஸோ இதை எப்படி நம்ம எழுத போறோம்? பா பாங்கிறதுக்கு என்னது வரும்? பி. ஆஸ் ஏஎஸ் பாஸ். கெட் basket. Cat K-E-T cat. So basket ஈஸி எழுதியாச்சா? அடுத்தது பாருங்க பேசிக். பேசிக். ஸோ இதை எப்படி நாம எழுதலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிளாவே எழுதிடலாம். பே அதுக்கப்புறம் சிக். பேசிக். இப்போ பே அப்படின்னா இப்புனா என்னன்னு தெரியும் நமக்கு, பி தான் வரும். ஏ பே. ஓகேவா? அடுத்தது சிக்கு. ஸ்னா எஸ் இக்கு. சி சின்னு வருது இல்லையா, இஸ்னா எஸ்ஐ இக்குனா சி. பேசிக் பேசிக். அடுத்து லாஸ்ட் பாருங்க அன்கைண்ட்லி. அன்கைண்ட்லி அன்கைண்ட்லி ரொம்ப பெரிய வேர்ட். இது ரொம்ப ஈஸியா நம்ம எழுதிடலாம். இதை நம்ம வந்து மூணா பிரிச்சு எழுதலாம். எப்படின்னா அன் தனியா கைண்ட் தனியா லீ தனியா எழுதலாம். ஸோ அன் அப்படிங்கிற இடத்துல யூஎன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, யூஎன் அன். கைண்ட் நிறைய பேத்துக்கு தெரியும், கைண்டா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. இக்கு ஐ கை. எண்ணுக்கு என்னது? இன்னுக்கு என்னது? என். டு கைண்ட். இட்டுல இட்டு இது கைண்ட். அப்போ டி கைண்ட். லீ இல்லு இ. எல் ஐ வராது இங்க, வந்து எல் ஈயும் வராது, எல் வை வரும் லாஸ்ட்ல. அந்த லீ சவுண்ட்ல வர்றதுக்கு எல்லாமே நமக்கு வை வரும். அப்போ அன் கைண்ட் லீ. அதுக்கு அடுத்தது பாருங்க விண்மில். ஸோ இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம்னா வின் தனியா மில் தனியா எழுதலாம். விண்ட் மில். உ இ இவ்வுங்கிறதுக்கு இங்கே டபிள்யூ வி ஐ சவுண்டு இ. ஈக்கு ஐக்கு இ சவுண்டு இருக்கு இல்லையா. வி ண்ட் விண்ட் மில். எம் ஐ எல் எல் மில். விண்மில். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எழுத போறோம். ஓகே, கு ஆ கா காம். அதே மாதிரி இப்பனா பி ல லன்னு சொல்றாங்களே, அப்போ இல்ல இ வரும். இக்கு இஸ் க்ஸ். காம்ப்ளெக்ஸ். எக்ஸுக்கு தான் என்ன சவுண்டு? இக்ஸுங்கிற சவுண்டு வரும். ஒரே எழுத்து தான், ஆனா எக்ஸ்ன்ற சவுண்டு வரும். இங்க லங்கிறதுக்கு எல் இ சவுண்டு. அப்போ காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்.
ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பசங்க வந்து எழுத கஷ்டப்படுறாங்க. இங்கிலீஷ்லாம் எழுதவே முடியல, கஷ்டப்படுறாங்க. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கான ஸ்பெல்லிங்கை யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி உங்களோட பசங்களும் இருக்காங்கன்னா இந்த மெத்தட்ஸை அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சிம்பிளா வந்து சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து அந்த லாங்குவேஜை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்குவாங்க. இதை கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஸோ இது இவ்வளோ ஈஸி தானே, இவ்வளோ ஈஸியா இருக்குன்றதை நினைச்சுக்கிட்டே நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்மளால இங்கிலீஷ் அப்படின்றத ரீட் பண்ண முடியாது, எழுத முடியாது அப்படின்றது எப்பவுமே இருக்காது. நீங்க என்ன ஏஜா இருந்தாலுமே கத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து புதுசா பாக்குறவங்க கேக்குறீங்க எந்த வீடியோஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு, ஆனா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னா கண்டினியூவா ஒரு 30 நாள் லெசன் போட்டிருப்பேன் பாருங்க. 1ல இருந்து 30 வரைக்குமே இருக்கும் அந்த லெசன். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது இது இருக்கு, இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாவே நீங்க கத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து கத்துக்கிட்டா உங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை எவ்வளோ நாளாக வாட்ச் பண்றீங்க, இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.